தாவேகால இருந்து 10 பேர் கணக்கெடுப்புக்காக சேகர்பாபு தொகுதிக்குள்ள போயிருக்காங்க. அதுல 10 பேர் போனதா சொல்லப்படுது. 10 பேர் கணக்கெடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. மக்கள் கிட்ட எல்லாம் கணக்கெடுப்பை பத்தி பேசிட்டும் இருந்திருக்காங்க, கேட்டுட்டும் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சு திமுகல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 50 ரவுடிகளை அங்க அமைச்சிருக்காங்க. அந்த 10 பேரை தாக்கி இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் கேன்சர் பேஷண்ட்டும் இருக்கிறதா சொல்லப்படுது. கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம அவங்கள தாக்கி இருக்காங்க. அவங்கள பேசி கூட அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசி அனுப்புறது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா பேசியாவது அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம். அடிதறையில இறங்கணும்ன்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அடிச்சதுனால இவங்க எல்லாம் காயமும் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இவங்களை சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ஐசியூல இருக்காங்க. ஆனா இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்களாம் போலீஸ் சைட்ல இருந்து. இதை பத்தி ஒருத்தர் பேசியும் இருக்காரு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆளுங்கட்சியுடைய பெரிய பவர்ல இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியவங்கள அர்த்தராத்திரில 12 மணிக்கு வெளியே போகணும்னு சொல்லி மொத்த பெரிய வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இவர் வந்து ஆல்ரெடி டியூமர் பேஷண்ட். இவர் ரொம்ப இல்னஸ். இந்த 3 லேடிஸ் ஆட்டோல அழைச்சி கொண்டு போன ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பிரெக்னன்ட் லேடி. இவங்க பிரெக்னன்ட் லேடின்னு கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாம இவங்களை தாக்கி இருக்கிறாங்க. இப்ப குழந்தை வந்து பாதுகாப்பா இருக்கான்ற அளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.